பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கும் போது தேவன் எனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தினாரு. நான் அதை திரும்பி திரும்பி வாசிக்கும்படியா என்னைய தியானிக்கும்படியா அந்த போர்ஷனை கடந்து வர பண்ணினார். ஆஹ் 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். அனுஷ்யா வாசிக்கிறியாமா? ஓகேக்கா. ஓகேக்கா. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள். யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேங்க்யூ அனுஷ்யா. ஓகேக்கா. இந்த போர்ஷனை தேவனை அதிகமா தியானிக்க வச்சார். நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தினார். தாவீதின் பாவம்னு நம்ம பார்க்கிறோம், தாவீதின் குற்றங்கள்னு பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில எத்தனை குற்றங்கள், எத்தனை பாவங்கள். இத்தனைக்கும் தாவீதை குறித்து சொல்லும் போது எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்ன தேவன் தான் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் அவனோட முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்படியாய் அவனுக்கு ஏவப்படுது. அவன் இப்படி போய் பண்றான். எவ்வளவோ சொன்னாங்க. யோவாப் சொல்றாங்க, அவனோட படை தளபதி, இன்னுமா 100 மடங்கு கூட வர்த்திக்காது தேவனால பண்ண முடியும் ஜனங்களை, இது ஒரு மதீனமான செயல்னு சொல்லியும் ஆனா தாவீது கேட்கல. ஆனா செஞ்சு முடிச்சு 9 மாதங்கள் 20 நாள் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும் போது என்ன நடக்குதுன்னா, அவனோட இருதயம் பாதிக்கப்படுது. அப்போதான் அவனுக்கு குற்றப்படுது, அவன் செஞ்சது தப்புன்னு குத்தப்படுது. ஏன்னா தேவன் சொல்றாரு, இலக்கம் பாக்குறதுக்கு ஒருத்தவனுக்கு என்னன்னா, மோசேவின் காலகட்டத்துல அவங்க பலி செலுத்தி இருப்பாங்க. இதுதான், அதனாலதான் மெயினா இவங்க அதெல்லாம் இது பண்ணாம டைரக்டா போய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த மாதிரி பாவ நிவாரண பலி எதுவுமே செலுத்தாம இவங்க எண்ணி இருப்பாங்க. இது அவங்க புத்தியீனமா செஞ்சுட்டேன்னு அவனுக்கு உள்ளத்துல குத்தப்படுது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்கு, அழகா இருக்கு. 17வது வசனம் பாத்தீங்கன்னா, ஜனதை வாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த வார்த்தையும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவன் பாக்குறான், அந்த தூதன், சங்கார தூதன் சங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாலே தேவனுக்கு மனஸ்தாபப்படுறாரு. எருசலேமுக்கு முன்னால நீட்டப்படும் போதே தேவன் மனஸ்தாபப்படுறாரு, போதும் போதும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அவன் சொல்றான், அவன் பாவத்தை அறிக்கை செய்தான். தாவீது பண்றான், நிறைய பாவம் பண்ணியிருக்கான் தாவீது, இல்லைன்னே கிடையாது. ஆனா இந்த பாவத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது, அவன் பாவத்துல விழுந்த போது ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் தான் தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள். அப்போ அவன் மேல இருக்க குற்றத்தை அவன் ஏத்துக்கிறான். ஆனா எப்போ ஏத்துக்கிறான்னா, கடவுள் 3 ஆப்ஷன் கொடுத்தாரு அவனுக்கு. நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் நிறைய ஆப்ஷன்ஸ் தராரு. நம்மளோட செய்கைகள் நிமித்தமா தான் நம்ம பாவத்திலே விழுகிறோம். தாவீது எப்படி இலக்கம் பார்க்க சொல்லி அந்த பாவத்துல விழுந்தான்.
அவன் வாட்ட அவன் வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறோம் அப்படின்றது அது தேவனுக்கு பிரியமில்லாத செயலா இருக்கும்போதுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம இச்சையினால இழுப்புண்ட என்ன பண்றோம், பாவத்தை விழுகிறோம். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த காரியங்கள் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும், அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒண்ணு இச்சையினால இழுப்புண்டு இருப்போம், இல்ல நம்ம கடமைகள்ல தவறி இருப்போம், இல்ல தேவன் கொடுத்த செல்ல கட்டளைகளை நம்ம மீறி இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்குள்ள வந்து விழுறோம். அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்மளோட இச்சைகள் வந்து நம்மளுக்கு முன்பாக இருக்கும்போது எப்படி தாவீதுக்கு யோவாப் சொன்னது காதுல கேட்கலையோ, அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் யாராவது நம்மள தப்புன்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல நம்மளால அதை உணர முடியாம தாவீதின் குற்றத்தை போல நம்மளும் என்ன பண்றோம், கண்கள் மறைக்கப்பட்டு காதுகள் அடைக்கப்பட்டு அந்த பாவத்துக்குள்ளாய் விழுகிறோம். அதுக்கு என்னன்னா விளைவுகள் உண்டு. நம்ம விழுகிற பாவத்துக்கு என்ன உண்டு, விளைவுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதமான பாவத்துல சிக்கி தவிக்கிறாங்க. அப்போ தேவனோடு அப்ப அந்த பாவத்துல சிக்காம இருக்கணும்னா தேவனோட நடக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அதே போல தாவீதுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7 வருஷம் பஞ்சம். தாவீது நினைச்சிருக்கலாம் 7 வருஷம்ன்றது பெரிய காலமா இருந்திருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். அடுத்து பார்த்தாங்கன்னா 3 மாசம் வந்து எதிரிகள் வந்து உன்னை துரத்துவாங்கன்னு. ஆனா அந்த 3 நாள் நான் யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில ஷார்டஸ்டா என்ன இருக்கோ அதுதான் நம்ம பார்ப்போம். உனக்கு இது இது இதுன்னு சொல்லும் போது அந்த ஷார்டஸ்டா இருக்க அந்த இதுவே எனக்கு தேவலாம், 3 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை தாவீது அப்படி கூட யோசிச்சிருந்திருக்கலாம். ஒரு நாள் அந்த நாள கூட என்ன பண்ணிருக்கலாம், நான் வந்து எதுவுமே அந்த 3 மாசத்துக்கு அவன் வந்து ரெடியா இல்ல, 7 வருஷத்துக்கும் அவன் ரெடியா இல்ல. ஆனா அவன் எதுக்கு ரெடியா இருந்தான்னா 3 நாளைக்கு ரெடியா இருந்தான். அவனுக்கு தெரியும் ஏசப்பா மனதுருக்கமுடைய தேவன்னு தெரிஞ்சனாலதான் அந்த 3 நாளைக்கு ரெடியான, என்னனாலும் 3 நாள் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றது. ஆனா அங்க சங்காரம் நடக்கும் போது ஐயோ என்னாலதான் இத்தனை பேர் சங்காரம் ஆகுறாங்க, என்னாலதான் அப்படின்னு அவன் செஞ்ச பாவத்தை நிமித்தம் தான் அப்படின்னும் போது அவனால தாங்கி கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்ல. அவனுக்குள்ளேயும் ஒரு மனதுருக்கம் இருந்திருக்கு. அவனுக்குள்ள ஐயோ நான் பண்ண பாவத்துக்காக யார் யாரோ சாகுறாங்களே, நான் பண்ண இதனால யார் யாரோ கஷ்டப்படுறாங்களேன்ற, யார் யாரோ குடும்பம் வந்து இப்படி கஷ்டப்படுதேன்றது அவனுக்குள்ள பயங்கரமா அது வந்து அவனை பாதிச்சிருக்கலாம். தேவன் வந்து அழகா வந்து சில காரியங்களை உணர்த்தும் போது சொன்னா கேட்க மாட்டோம், சொல்லி பாப்பாரு கேட்க மாட்டோம், சிலதை நம்மள்ட்ட இருந்து எடுத்து போடுவாரு. அப்பதான் வந்து நம்மளுக்கு புரியும் ஏன் அவர் அதை சொன்னாரு, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நம்மளோட இது எப்படி இருக்கும்னா நான் 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 செய்யறது கரெக்ட், நான் பண்றது கரெக்ட் அப்படின்றது. தாவீதும் அப்படிதான் இருந்தான், நான் பண்றது கரெக்ட்னு இருந்தனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, இத்தனாயிரம் மக்கள் 70,000 மக்கள் கிட்ட அவங்க இறந்து போகிறாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான இருக்கு, தொடங்கினது முடியறது எப்படின்னா குறித்த காலம் வரைக்கும் அது நடந்துச்சாம். அவர் வந்து அவரோட வாக்குல மாறவே மாட்டார், சொன்னதை செய்கிற தேவன், அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா மனதுருக்கத்தின் தேவனாய் காணப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். எருசலேமுக்கு நேராக அந்த கையை அவன் நீட்டும் போது தேவன் என்ன பண்ண, 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசின் ஆகிய அர்னாவாவின் போரடிக்கிற களத்துல நேரே இருந்தான். அப்போ பாத்துக்கோங்க, தேவன் வந்து மனஸ்தாபப்படுகிற தேவன். ஏன் ஜனம் யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணது நிமித்தமா அவர் ஜனத்தை அழிக்கிற தேவன் அல்ல. அவர் மனதுருக்கத்தின் இதேதான் நினிவே மக்களுக்கும் நடந்துச்சு. அவங்க வந்து அவங்க தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அந்த நினிவே மக்கள் தேவன் நினைத்திருந்தார் அவர் அழிக்கணும்னு யாரையுமே அவர் அழிக்கணும்னு விருப்பப்படுகிறதே இல்லை. ஏன்னா அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார், மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார். ஏன் ஜனம் என் பிள்ளைங்கன்னு அவர் இருக்கிறார். அப்போ ஒரு வருஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்மளோட வாழ்க்கையில தாவீதை போல நிறைய வேலைகளை குற்றங்கள் செய்யறோம், நிறைய வேலைகள்ல தேவன் உணர்த்துகிற காரியத்தை கூட நம்ம புரியாம நடந்து கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இல்ல 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 நீ என்கிட்ட வா, மனம் திரும்புதான். தாவீது உடனே அதை உணர்ந்தான்.
அவன் வந்து மன்னிப்பு கேட்டான், அவன் பண்ண செயலுக்காக மன்னிப்பு கேட்டான். இன்றைக்கு கூட நம்ம நிறைய பேரு துணிகரமா பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா மன்னிப்பு கேட்டா அந்த மனதளவுல இல்ல, வாயளவுல மன்னிப்பு கேட்கிறோமே தவிர மனதளவுல அந்த மன்னிப்பு இல்லை. நம்ம கேட்க வேண்டிய மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? தாவீதை போல ஒரு மன்னிப்பு. தாவீதை போல நான் தான் பாவம் செஞ்சேன், அவனை தாழ்த்துறான், தாழ்த்தி முழுமையா ஒப்பு கொடுக்குறான் அந்த மன்னிப்புக்கு. அவன் முழுமையா அந்த பொறுப்பு ஏற்கிறான். நிறைய பேர் பாவம் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட சொல்லும் போது, ஏசப்பா நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனசுல இருந்து அந்த மன்னிப்பு கேட்கறாங்களாம் தெரியல. வாயளவுல வந்து தேவன் சொல்றாரு மன்னிப்பு கேளுங்கன்னா எல்லாரும் மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா அவர் அதை எதிர்பார்க்கல, அவன் இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் எதிர்பார்க்கிறார்? தாவீது தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக அந்த வாதை நிறுத்தப்படுகிறது, தேவனுக்கான பலிபீடம் கட்டப்படுது. அப்போ நம்ம பாவத்துல இருந்து திரும்பி வர்றோம். அப்ப அந்த இடத்துல தாவீது வந்து என்ன பண்றான்? ஒரு பலிபீடத்தை கட்டுறான், தேவனை துதிக்கணும். நம்ம பாவத்துல இருந்து மீட்கப்பட்ட நம்ம எப்படிப்பட்டமான பலிபீடத்தை நம்ம வாழ்க்கையில கட்டுறோன்றது முக்கியம். நம்ம கட்டுறோமா? நம்ம திருப்பி இல்ல பேக் ஸ்லைட் ஆயிடுறோமா? பாவம் செய்யறோம், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், மறுபடியும் 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 பாவம், மறுபடியும் மறுபடியும் போய் ஏசப்பாட்ட நிக்கிறோம். அவர் என்ன நினைப்பார்? என் பிள்ளை மறுபடியும் மறுபடியும் இதை செய்யுது, மறுபடியும் மறுபடியும் என் பிள்ளை இதை தப்பு பண்ணுதேன்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கார். இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவத்துக்கெல்லாம் நம்ம சிக்கியிருந்தா தயவா ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஏசப்பா மறுபடியும் அந்த பாவத்துல நான் விழுந்து போறேன். ஒருவேளை அந்த போனுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு டிவிக்கா இருக்கலாம், இல்ல ஒரு மூவிக்கா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் சரி, மறுபடியும் மறுபடியும் போய் என் ஃப்ரெண்டுக்காக நான் இதை பண்றேன். பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்றது மிகப்பெரிய பாவமா காணப்படுகிறது. நம்ம சின்ன நம்மளுக்கே தெரியாம அறியாம டக்குன்னு ஒரு பொய் சொல்லுவோம். அப்ப நம்ம இருதயம் குத்தப்படுதா? நம்ம இருதயம் பாதிக்குதா? நம்ம செய்யற ஒரு சின்ன தப்புதான் நமக்கு நம்ம இருதயம் குத்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்ல நான் செய்யும் போது அது எனக்கு குத்தப்படல, பொய் தானே அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்கிற மன்னிப்பு மனதளவுல இருக்கா இல்ல வாயளவுல இருக்கா என்பதை யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து அடுத்தவங்க ஏதாவது நம்மளுக்கு எதிராக செஞ்சா அதை மன்னிக்கிற குணம் நம்மள்ட்ட இருக்கணும்னு சொல்றாங்க. அதை மன்னிக்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து அந்த எண்ணம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சு. அவனுக்கு எதிராக எழும்பின சத்துருக்களை மன்னிக்கிற தன்மை அவனுக்கு இருந்துச்சு. அதே போல தன்னை தாழ்த்தி தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிற தன்மை ரெண்டுமே அவன் இடத்துல காணப்பட்டுச்சு. அவனோட குற்றங்கள் இருந்துச்சு, தாவீதுக்கு குற்றங்கள் இல்லைன்னு சொல்ல முடியல, அவனுக்கு நிறைய குற்றங்கள் இருந்துச்சு. ஆனாலும் அவன் தேவன் இடத்துல உண்மையாய் திரும்புகிற மகனா இருந்தான். அவனோட பாவங்களை தேவன் மன்னிக்கும்படியாய் அவனுடைய அவனுடைய சந்ததியை அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார், நிலைத்திருக்க பண்ணுகிறார். அவனுக்கு பின்னால அந்த ஒரு சந்ததி என்ன பண்றாரு? நிலைக்கும்படியா இஸ்ரவேலில அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தாவீதுக்கு கட்டளையிடுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வேலையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், நம்ம நாமளே ஆராய்ந்து பார்க்கலாம். எஸ்ஸப்பா நான் பாவத்துல விழுகிறேன், அனுதினமும் ஆண்டவரை நான் இதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால விட முடியல. எஸ்ஸப்பா நான் இத உண்மையா நம்ம கேட்டோம்னா அந்த பாவத்துல இருந்து தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவார்னா விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யோசிச்சு பார்த்திருக்கீங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோட விசுவாசம் எவ்வளவு அதிகமா இருந்துச்சு. அவ வஸ்திரத்தை தொட்ட மாத்திர அந்த தொங்கலை தொட்டா கூட நான் என்ன பண்ணிருவேன்? நான் வந்து சுகமாயிருவேன். அப்போ அப்படி ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள இன்றைக்கு இருக்கா? ஏசப்பா கிட்ட நான் போனேன்னா எனக்கு எல்லாமே மாறிடும். தேவன் நிறைய பேரோட ஃபேமிலியில அப்படிதான் போயிருக்காங்க. ஏசப்பா அந்த தொங்கலை தொடணும்னு நினைச்சு போனாங்க, இன்றும் கர்த்தருக்குலாம் நிலைத்திருக்கிறாங்க. அது காரணம் அந்த விசுவாசம் தான். இன்றைக்கு கூட தாவீதோட வாழ்க்கையில அந்த விசுவாசம், கர்த்தர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை, கர்த்தரை நிந்திக்க விடவே இல்லை. அப்படி ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள. கர்த்தருக்காக அவன் சொல்றத செஞ்சான், இதை செய்யணும் அவன் செஞ்சான். அப்படி ஒரு ஒபீடியன்ஸ், அப்படி ஒரு அவன் கிட்ட காணப்படுகிற அந்த கேரக்டர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாலே ரொம்ப அழகா இருக்குது அந்த தாவீதோட வாழ்க்கையில. அவன் தப்பும் செய்கிறான், அதே சமயம் அவனை திரும்பும் போது தேவனிடத்துல திரும்பும் போது முழுமையா 100% அவனை சரண்டர் பண்ணி அவன் திரும்புறான். அதனாலதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் திருப்பி தப்பு பண்ணுங்க தப்பு பண்ணலன்னு பண்ணுங்க நான் சொல்லல, நம்ம தப்பு பண்ணுகிறவர்களா தான் காணப்படுகிறோம். அப்போ இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எப்படி தாவீதை போல 100% நம்மளை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவர்களா இருக்கிறதுக்கு தான் தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வந்தா போதும், அவர் வேற எதையுமே எதிர்பார்க்கல. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை மட்டும் தான் கேட்கிறாரு.
இந்த பாடலை பாடும் போதெல்லாம் நான் தான் யோசிப்பேன், ஏசப்பா எதுவுமே எதிர்பார்க்கல என்கிட்ட. நான் தான் அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேக்குறேனே, ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, என்ன மட்டும் தானே கேக்குறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு பொசசிவான காட் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிந்தது. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கை. கர்த்தருடைய கர்த்தருடைய வாழ்க்கைக்கு ஒத்த வாழ்க்கை நம்ம வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமான்றத யோசிச்சு பாருங்க. ஏசப்பா மாறி நிழலா நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும், ஏசப்பா உம்முடைய சுவாபங்கள் எங்களுக்குலாம் வேணும். அப்பா நீங்க மன்னிக்கிறீங்க, அதே போல நாங்களும் மன்னிக்கணும். அப்பா நாங்களும் மனம் திரும்புகிறவர்களா இருக்கணும். நாங்களும் தாவீதை போல முழுமையாய் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கணும். மன்னிங்கப்பா, எங்களோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி இந்த வேலையில கேட்கலாம். கர்த்தர் என்னை இதை தியானிக்க வச்சார். இது எத்தனை பேருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்ததுன்னு தெரியல. ஆனா தேவன் என்னோட இடைப்பட்ட காரியங்களும் உங்களோட பகிரும்படியா தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே